திமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராதாரவி தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நடிகர் ராதாரவி நம்மோடு தொலைபேசியில் இணைகிறார். வணக்கம் திரு ராதாரவி. திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக தாங்கள் நீக்கப்படுவதாக முரசொலியில் ஒரு தகவல் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நான் பார்த்தேன். அதுக்குதான் நடிகர் சந்திரசேகர் போன் பண்ணி விளக்கமா சொன்னாரு. எப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சினிமா ஃபங்க்ஷன்ல நான் நயன்தாராவை தப்பா பேசிட்டேன், அதனால பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்றாங்கடான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணு கேட்டேன். இல்ல உன்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து இப்ப நீக்கியிருக்காங்க நம்ம இயக்கத்துல. நியாயமான விஷயம் தானே, அதுல தப்பு கிடையாது. ஏன்னா நான் வந்து கட்சிக்கு மைனஸா இருக்கக்கூடாது, அதனால நானே விலகிக் கொள்கிறேன்னு அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நானே விலகிக் கொள்கிறேன்னு. கடைசியில் இப்ப பேப்பர்லயே போட்டிருந்தது. இப்பதான் முறை சொல்லி பார்த்தேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நான் வந்து நயன்தாராவி அவங்க எல்லாம் பத்தி நான் பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு நடிகை, நான் ஒரு நடிகன், அவ்வளவுதான். அதனால ஏதோ பேசியிருக்கிறதா அப்படி நினைச்சாங்கன்னா, அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா, நான் உண்மையிலே மன வருத்தப்படுகிறேன். நான் டெபினட்டா நயன்தாரா கிட்டே போய் நான் சொல்லிடுவேன், இது நான் இப்படிதான் நான் பேசுனேன், இந்த அர்த்தத்தான் பேசணும்னு கூட சொல்ல தயாரா இருக்கேன் என்பதை சொல்லி, நான் எம்எல்ஏ எந்த ஒரு குற்றமும் இல்லை. இது வந்து ஒரு நேரத்தை எதிர்பார்க்கிறாங்க, கிஃப்ட் ஆஃப் த கேப் பண்ணி அரசியல் பண்ணக்கூடாது. அதனால் நானே விலகிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராதாரவி, திமுகவிலிருந்து நீங்களே விலகிக் கொள்றதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டதை நீங்க ஏத்துக்கிறதா சொல்றீங்க. இந்த சூழ்நிலையில திரையுலகினரும் உங்கள் மீது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களே, விஷால், சின்மயி, அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோரும் உங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்களே. அவங்க எல்லாம் சொன்னதை பத்தி நான் கவலைப்படுறதில்லை. என்னுடைய தலைமை என் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கு, அதை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். சகோதரர் விஷால் வந்து அவர் ஒரு பொசிஷன்ல இருக்காருல்ல, பெரிய சங்கத்துல செயலாளர் இருக்கா, ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவரா இருக்காரு. அதனால அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவர் பேசிப்போ இன்னொன்னு, எனக்கு விஷாலுக்கு தான் எப்படி பொருத்தம்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவரு இந்த கேப்பை யூஸ் பண்ணி பேசலாம். பட் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. உள்ள வீடியோ பார்ப்பாங்க, அதுல கட் பண்ணி போடுறத பார்த்துட்டு பேசுவார்கள். இருந்தாலும் நான் அதுக்கு என்னுடைய கலைத்துறை சகோதர சகோதரிகளுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஐ வில் பி ஆல்வேஸ் a ப்ரொடெக்ஷன். நான் எப்பவுமே ப்ரொடெக்ஷனா வாழ்ந்துதான் பழக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு கதாநாயகிகளை பத்தி தப்பா சொல்லும் போது கூட நான் ப்ரொடெக்ட் பண்ணேன். அதனால நான் அப்படி கிடையாது. காலம் பதில் சொல்லும். திரு ராதாரவி, நீங்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க போறீங்களா இது குறித்து? இல்லையா, அவர் இல்லையே, ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதனால பேசுறேன். கட்சி சார்பில் கட்சியை சேர்ந்தவர்களிடம் கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகள் அவங்க கிட்ட வந்து இது தொடர்பான விளக்கம் நீங்க எப்ப அளிக்க இருக்கீங்க? ஒரு விளக்கம் என்ன கேட்டா நான் விளக்கம் கொடுத்துருவேன். ஷோகாஸ் நோட்டீஸ் வரல. நன்றி திரு ராதாரவி, உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக.